ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா சும்மா ஒரு ஸ்மால் ரைடு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பட்டு பில் பட்டு கிளிக் பண்ணிங்க, மறந்துடாதீங்க. கூடி சேர்த்து நிறைய ரைடெல்லாம் பண்ண போகிறோம். உங்களை அன்பு ஆதரவெல்லாம் கொடுத்துட்டே இருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GoPro Hero 13 நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது என்ன ஏன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக மைக்கெல்லாம் வாங்கிட்டேன். புது மைக்கு ப்ளஸ் புது அடாப்டர் எல்லாமே புதுசாக வாங்கிட்டேன். மொத்தமாக கருகி போச்சு. மெமரி கார்டு வந்து மொத்தமாக ஸ்லாட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ உங்களை அன்பு ஆதரவு மட்டும் கொடுத்துட்டே இருங்க. நம்ம வந்து கூடி சீக்கிரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் லாங் ட்ரைவாக பண்ண போகிறோம் நம்ம சேனலில். ஏன்னா ரொம்ப வீடியோ போட்டே ரொம்ப நாளாகுது. அதுக்கு அப்புறம் ஏன்னா சில பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது. அதை தாண்டி ஸோ என்னால் வீடியோ வந்து கண்டினியூவாக ரெகுலராக போட முடியல. அது ஒரு ரீசன் தான். மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோன்னா ரெகுலராக கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து யூடியூப்பில் சர்வர் வாங்க முடியும். அது ஒரு முக்கியமான ரீசன். அதுதான் கண்டினியூவாக போடனா மட்டும்தான். ஸோ டிடிஎஃப் வாசன் சொன்ன மாதிரி தான். என்ன சொன்னார்னா, கண்டினியூட்டி, பேஷன், ஹார்ட் ஒர்க் இது 3 கம்பல்சரி கண்டினியூ இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டு பண்ணுறேன்னா ஸோ அது பேச்சில் மட்டும்தான் இருக்கிறத தவிர நம்மளோட செயல்பாடில் கிடையாது. இல்லை, அதுதான் என்கிட்ட போயிட்டே இருக்கு. ஏன்னா நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போடணும், சரி டைம் எதோ கிடைக்க பண்ணணும் சொல்லிட்டு என்னோடய மைண்ட் தாட் மட்டும் இப்படி மட்டும் தான் போயிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சி நான் எடுக்க மாட்டேறேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்குது. இதை தாண்டி ஒன்று நான் சொல்லணும்னா, இது ஒரு சின்ன ஒரு ரைடு மட்டும்தான். நம்ம வண்டியெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம வாங்கின இந்த GoPro Hero 13 வந்து நம்ம கூட சீரில் அவரை வந்து நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அவர் தான் இந்த கொடுத்த GoPro Hero 13 நிறைய சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறாரு. ஸோ இதையே தாண்டி ஒன்று சொல்லணும்னா அவருக்கு தேங்க்ஸ். பட் லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மி விலையே நமக்கு கொடுத்துன்னு இருக்கிறது. ஆனால் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில. அவங்கள அன்பு ஆதரவு மட்டும் கொடுங்க. என்ன முடிஞ்சால் நான் ரெகுலரெல்லாம் வீடியோ போடணும் தான் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் போட மாட்டேறேன். அது ஏன்னு தான் தெரியல. என்னை மீறி சோம்பேறித்தனமா இல்லாட்டி ஏதாவது ஒன்று. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரைட் நம்ம ஸ்கூட்டியில் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்கூட்டியில் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் எந்த வித ஆதரவும் கொடுக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதையும் தாண்டி நான் வந்து நிறைய விதமான ரைட்ஸ் எல்லாம் பண்ண போகிறேன். இன்னும் நம்ம தமிழ்நாடு சுற்றிட்டு தான் மற்ற டிஸ்ட்ரிக்டே நான் கவர் பண்ண போகிறேன். எந்தெந்த டிஸ்ட்ரிக் பார்த்தா மற்ற ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம வந்து டிஸ்ட்ரிக் கவர் பண்ண போகிறோம் நம்மளோட டியோ ஸ்கூட்டியில். அதுக்கப்புறம் தான் நம்ம R15 நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கேன். பட் ஆனால் என்னோடய செயல்பாடு இல்லை. அதுக்கான ஒரே ஒரு ரீசன் நான் மட்டும்தான். ஸோ ஏன்னா ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எங்கள் மைண்ட் தாட்டு அதுக்கான அடிக்ஷன் நான் எனக்கு ஏற்படுத்தலை. அது ஒரு ரீசன் தான். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா, பாரூர் ஏரி தேசம் போயிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிடையாது, பியூட்டிஃபுல் ஆன ஒரு ஏரியா தான் இது. ஆனால் ஈவினிங் வந்து சூப்பராக இருந்து நினைக்கும். பட் ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அழகான ஏரிக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு அருமையான ஏரி, அழகான ஏரி. ஸோ அந்த வியூவெல்லாம் பார்க்கவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணாங்க. நம்ம வந்து பாரூர் ஏரி, ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பாரூர் ஏரி கேஸ் நம்ம போயிட்டு இருக்கோம்.
ஓகேங்களா. ஸோ அழகான பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் அது. நம்ம ஏரியாவில் சுற்றுவட்டத்தில் இப்படி ஒரு இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஓகேவா. நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸே போக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு ரீசனாக நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கேன். கேட்டால் நான் வீடியோ போட்டுனே தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் எனக்கு வீடியோ வரல அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல காய்ஸ். ஸோ அல்காரிதம் ஒர்க் பண்ணோன்னா ரெகுலராக வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளால் இந்த யூடியூப் மீடியாவில் சர்வை பண்ண முடியும். எனக்கு அது ஒன்று தான் குறைச்சல் கொஞ்சம் இதாக இருக்குது. அதை தாண்டி ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்கேன். நிறைய வீடியோஸ் போட்டு விடும். ஸோ எனக்கு இந்த ஊர் பேரெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் பாரு அவ்வளோதான். ஆனால் ஒரு ஈவினிங்காக 5 to 6 வந்தால் சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 5 to 6 சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளோடைய எக்ஸ்பெக்டேஷனை விட இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வியூ மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஈவினிங் வரக்குள்ளெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளோட எதிர்பார்ப்பை விட இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஸோ பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய தங்கச்சியும் இங்கே தான் குளித்தோம். அவளும் நானும் சேர்ந்து தான் குளித்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அவளுக்கு நீச்சல் தெரியாது, நான் தான் சொல்லி கொடுத்தேன் கொஞ்சமாக. ஓகேங்களா. வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா ரீச் ஆகிறதுக்கு? இன்னும் 1.5 கிலோமீட்டருக்கு இருக்குங்க ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு வேகத்தோடு உண்டு. சரி, நிறைய விதமான கமெண்ட் செக்ஷன் பண்ணுறீங்க, அதெல்லாமே போதும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம், நிறைய விதமான பண்ண போகிறோம். ஸோ உங்கள் அன்பு ஆதரவு மட்டும் கொடுத்துட்டே இருங்க காய்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பாரூர் ஏரிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் பாரூர் ஏரியிலேருந்து இப்போ அரசம்பட்டிக்கு போகணும். எந்த ரூட் இருந்தாலும் தெரில. ஸோ அதுதான் பாரூர் ஏரி. அதான் பாரூர் ஏரி. ஆனால் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரி பார்த்திங்கன்னா பாரூர் ஏரி தாங்க. ஸோ நிறைய நம்ம ஒரு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேங்களா. சூன் நம்மளோட பாரூர் ஏரியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது ட்ரோன் ஷாட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் யார்கிட்டயா வாங்கி தான் ட்ரோன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஒன்றும் நிறைய பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் நிறையா சொல்லி நிற்கிறாங்க, நீ ஒழுங்காக வீடியோ பண்ணுறது இல்லைன்னு. அது வேணா உண்மை தான். நான் என்னுடைய சஜஷன் நான் மாற்றிக்கிறேன். கூடிய சீக்கிரம் மாற்றிட்டு நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது நிறைய ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ண கொண்டே தான் இருப்போம். ஏன் இந்த உடம்பு மண்ணில் சாயும் வரை என்னுடைய ட்ராவல் பயணம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நிறைய விஷயம் நான் கற்றுக்கொண்டே தான் இருப்பேன். நான் அன்பு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ் அண்ட் வெல்கம். ஸோ இத்துடன் வீடியோ என் பண்ணுறதை விட இன்னும் நிறைய வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன்னு நான் ஆசைப்பட்றேன். 2026 நெக்ஸ்ட் சிஎம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோசப் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் பதவி பிரமாணம் பண்ண போகிறாங்க. ஜோசப் விஜய் ஆகிய நான். ஸோ அந்த சத்தத்தை கேட்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு காலங்காலமாக டிஎம்கே டிஎம்கேன்ற ஆட்சி. ஸோ இன்றைக்கி புதுசாக உருவாகிய கட்சி நல்ல விதமான மக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளாக அவங்க ஆண்டுட்டாங்க.
60 ஆண்டுகளாக ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஆண்டுட்டாங்க. ஸோ இதை நம்ம வந்து புதுசாக ஒருத்தர் ஆதரவு வச்சுருக்கோம். அவர் வந்து நாட்டுக்கு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம இந்த நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓட்டு போட்டு வச்சுன்னு இருக்கோம். ஸோ அவருக்கு வந்து நம்ம எல்லாமே ஆதரவு கொடுக்கணும். உங்கள் விளாகர் சார்பாக ஒரு சின்ன வேண்டுகோள் ஒருத்தங்க அன்பு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நானும் விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஸோ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கல் தொகுதியில் தான் நான் வந்து ஓட்டு போட்டேன். இளையராஜான்ற அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். ஓகேங்களா, அவருக்கு நான் ஓட்டு போட்டேன். ஸோ அவர் தான் ஜெயிச்சார். அதை தாண்டி அவர் நம்ம ஊத்தார் தொகுதி, கிருஷ்ணகிரி தொகுதி, பர்கூர் தொகுதிக்கு எல்லா விதமான தாவேக்கா வந்து நல்லதும் செய்யணும் சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். என்னோட சைடு சார்பாக விரும்புகிறேன். ஏன்னா மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தால் பொருளாதார விதமான உதவி செய்ய வேண்டும். அதே போலவே கிருஷ்ணகிரி ஸோ சிப்கா தொழிற்சாலை முன்னாடி நிறைய விதமான மரம் நல்லா வெட்டப்பட்டுள்ளது. அதையும் சீர் செஞ்சு அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா மரமெல்லாம் வெட்டிட்டு அதை வந்து நீங்கள் மரக்கன்றுகள் நடணும்னு சொல்லிட்டு தங்கள் இளையராஜா அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோளை விட்டுக்கொள்கிறேன். நான் தமிழ் கொஞ்சம் தடுமானாலும் கொஞ்சம் நல்லா பேசுகிறேன்ல. ஸோ இதுதான் என்னுடைய சின்னசாக ஒரு ஆதரவு ஒன்று கொடுத்துட்டேன். தாவைக்க நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் விளாக சார்பாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இதை எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல் வீடியோஸ்.